கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கூட உங்களை சந்திப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த தேசத்திலே அல்லது நம்முடைய பகுதியிலே உள்ள செய்திகளை அறிந்து அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டதாக செய்தி வந்திருக்கிறது. 9 முதல் 12 வரையான வகுப்புகளுக்கு செப்டம்பர் 1 பள்ளிகளை திறக்க திட்டம், வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுழற்சி முறையில் 50% மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட போவதாக சொல்கிறாங்க. ஏறத்தாழ கரோனா இந்த பெருந்தொற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மட்டுமே தினமும் பள்ளிக்கு வருகின்றனர். தனியார் பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டு நிலையில் உள்ளன. இதைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விரிவாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது செய்தியாக வந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷம் இப்போ இந்த செய்தி மூலமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நேரடியாக பள்ளிக்கூடங்களில் சென்று பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு மீண்டுமாக கிடைத்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கணும். எல்லா பிள்ளைகளும் கல்லூரி ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் பிள்ளைகள் போய் கற்று அவங்களுடைய பள்ளி இதனோட பெருக்கிக்குள்ள ஆண்டவர் அருள் புரியணும். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலனை கொடுக்கணும். இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லா சூழ்நிலைகள், நல்ல கால சூழ்நிலைகள், இந்த நோயற்ற நிலை எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி தரணும். கர்த்தருடைய சமூகத்தில் இதற்காக நாம் ஜெபம் பண்ணலாம். பொதுவாக குழந்தைகள் என்று சொன்னாலே அது ஒரு குதூகலமான ஒரு இடம். எந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஆமாம். என்ன யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்போது அந்த பிள்ளைகளுடைய மழலை சொல், இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் 1.5 வருஷமாக அடைச்சிருக்குன்னு பார்க்குறோம். அந்த பள்ளிக்கூடங்களை போய் பாருங்கள், அந்த காம்பவுண்டை பாருங்கள், எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது பாருங்க. அது பள்ளிக்கூடமா அப்படின்னே தெரியல. இல்லை, உங்களுக்கு மனிதர்கள் நடமாட்டம் இல்லை இல்லை பாழடைஞ்சு போய் கிடக்கு. கல்லூரிகளும் அப்படி தான் இருக்குது, தொடக்க பள்ளியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைகள் போய் வந்தால் தான் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாக இருக்கும். அந்த குழந்தைகள் நடமாடினாலே அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதனால நிச்சயமா காலையில் ஒரு 8 மணிக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவதும் பிள்ளைகள் பேக்கை தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு போவதும் அந்த ஒரு காட்சி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா இல்லை, அதை பார்த்து பல வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ குழந்தைகளுடைய குதூகலம் தான் பெற்றோருடைய மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கூடம் இல்லைன்னா தூங்கிக்கிட்டு தானே இருக்கும். எவ்வளோதான் அது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும், பல்லு விளக்குனாலும் விளக்காட்டாலும் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணலாம். ஆனால் ஸ்கூலுக்கு அப்படி இல்லைல்ல. ஸ்கூலுக்கு சுத்தமாக போகணும், யூனிஃபார்மோட போகணும். இவன் பனியன் போட்டுட்டு எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். என்ன அவன் மிஸ் பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு அக்கறையே கிடையாது. ஆனால் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன பெற்றோர் பக்கத்தில் உட்காந்து நீ படிக்கணும் அப்படின்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன். கல்லூரியாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களும் அட்வைஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. நீ ஆன்லைனில் தனியாக இருக்கக்கூடாது, நீ பெற்றோர் பக்கத்தில் இருக்கணும், பெற்றோர் ஒன்று அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி விடுறாங்க. ஆனால் எங்கப்பா அப்படி நடக்கு இல்லை. ஆனால் அந்த கல்லூரிக்கு போகும்போது, பள்ளிகளுக்கு போகும்போது மற்ற நண்பர்களோட பழகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. என்ன வீட்டில் நம்ம அப்பா அம்மா தானே, தினம் அண்ணன் தம்பி தானே. ஆனா புதுமையான ஒரு சூழல்ல அங்க பள்ளிக்கூடத்துல தான் கிடைக்கும். நண்பர்களோட படிக்கிறது, சக பிள்ளைகளோட விளையாடு, குரூப் ஸ்டடின்னு சொல்றோம்ல. அது பிள்ளைகளோட மனத்துக்கு பிராட்மெண்ட் ஆகும்ல, பிள்ளையோட மனது சந்தோஷப்படும். சூழ்நிலையில் இப்போ மறைந்து போயிட்டு, ஆனால் இப்போ மீண்டுமாக இப்படி ஒரு நல்லது ஒரு ஆரம்பம்
ஆமாம் தொடங்கப்பட இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னபடி இந்த 9, 10, 11, 12 இந்த வகுப்புகளுக்கு ஆரம்பிக்கிற இந்த திட்டம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தொடர்ந்து எல்லா வகுப்புக்கும் அதே சூழ்நிலை கிடைக்கும்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீர். கர்த்தர் எங்களோடு கூட நாங்கள் உங்களுடைய ஜெபத்தில் கேட்கிறதை ஆண்டவரை நீர் கவனித்து கேட்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே பல கடந்த 1.5 ஆண்டுகளாக அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டிருந்த நிலையிலே ஆண்டவரே இப்பொழுது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பிள்ளைகளுக்கான வகுப்புகளை திறப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டதாக நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று தங்கள் சக மாணவர்களோடு உட்கார்ந்து தங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவை நல்ல ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுபோல் எல்லா வகுப்பிலிருந்தும் எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பிலிருந்து அனைத்து கல்லூரிகள் எல்லா மாணவர்களும் ஆண்டவரே தங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்வதற்கு தேவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகலத்தையும் கர்த்தர் சகல காரியத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாட்களிலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இது இந்த மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்காக, கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கும் ஆண்டவரை பள்ளிகளுக்கு சென்று தன்னுடைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்குள்ள சூழ்நிலைகளை ஆண்டவரை விரைவில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 18ஆம் தேதி வானியல் அபூர்வ நிகழ்வு அப்படி ஒன்று நடந்திருக்கு. நிழல் இல்லாத நாள். அதாவது சூரியனுடைய அந்த ஒளியானது செங்குத்தா ஒரு பொருள் மேல ஒரு மனிதர் மேல விழும்போது அந்த நிழல் நீளமா விழாம அப்படியே சுருங்கி அந்த பொருளுக்கு கீழே போயிருது. அந்த செங்குத்தா வரக்கூடிய ஒளியினால அந்த நிழல் கீழே போயிருது. இது சூரியன் நேர் உச்சிக்கு வருவதால் உருவாகும் நிழல் இல்லாத நாள் என்ற வானியல் அபூர்வ நிகழ்வு சென்னை, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் 18ஆம் தேதி தென்பட்டிருக்கிறது. சூரிய கதிர்கள் செங்குத்தாக நிற்கும் பொருட்கள் மீது விழும்போது நிழலின் நீளம் 0 ஆகிறது. அதாவது நிழல் பொருளின் அடியிலே விழுந்து விடுவதால் நமது கண்களுக்கு அவை தென்படாது. இதுல வருடத்திற்கு 2 முறை இப்படி தெரிவதாக சொல்றாங்க. அதாவது சூரியன் உதிக்கிற நிகழ்ச்சி வடகிழக்கு அல்லது தென்கிழக்கில் தான் சூரியன் உதிக்குமா. சரி, கொஞ்சம் வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு. ஆனால் இந்த நிழல் இல்லாத நாள்ல சூரியன் சரியாக கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். ஆமா, சரியா அந்த கரெக்டா அந்த கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவுடைய ஒரு நாள் நிழல் இல்லாத நாளாக உருவாகிறது. மற்ற நாட்கள் சூரியன் வடக்க கொஞ்சம் தெற்க அப்படி ஒதுங்கி உதிப்பதாக சொல்றாங்க. இந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நமது அட்சரேகையை நாமே கணக்கிட முடியும். மேலும் சூரியன் உயரத்தையும் கணக்கிடலாம். இதன் விவரங்களை அறிவதற்காக 0 நிழல் நாள் 0 ஷேடோ டே அப்படின்னு ஒரு ஆப் இருக்குதான். 0 ஷேடோ டே அப்படி ஒரு ஆப் ZSD. இந்த ஒரு ஆப்பை நம்ம செல்லுல மொபைல்ல நம்ம வச்சிட்டோம்னா நமது ஊர்ல எந்த டேட்ல இந்த நிழல் இல்லாத நாள் வருது அப்படிங்கிற நம்மளே பார்த்து கொள்ளலாம் அப்படி சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு அபூர்வ நாள். அதனால நம்ம இந்த நாள் இதை குறித்து நான் பேசுகிறோம். இது ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் வல்லமையானவர், மகத்துவமானவர் என்பதை பல நிகழ்வுகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதனுக்கு கர்த்தருடைய படைப்பு, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை அவர் உணர்த்துறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலம் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர், எனக்கு மேல ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத மனிதர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. இன்னைக்கு மனிதர்கள்
வேதத்தில் நம்ம வாசிக்கிறது போல தான் கடவுளை பற்றி சிந்தனை இல்லாமலே இப்போ இருந்து விட்டுரும். நிறைய ஒரு இளைஞர்கள் தலைமுறைகள் எல்லாம் கடவுளை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலம் இதை நம்ம ஒரு பெரிய நிகழ்வாக பார்ப்பது மட்டுமல்ல, இதற்கு மேலே இதை உருவாக்கினவர் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி நாம் கற்றுக்கொள்ளணும். சரி, ஏசாயா சொல்றாருல, அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பொதுவாகவே அறிவியலில் நம்ம படிக்கிறோம், சூரியனுடைய அசைவுகள் அல்லது நகருதல், வடக்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கி, என்ன உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லி 2 அயன பாதைகளை சொல்லுவாங்க. வடகிழக்கு தென்கிழக்கில் தான் மாறி மாறி அது உதிக்கிறது. ஆனால் இந்த நாளில் கரெக்டாக கிழக்கில் இருந்து, இந்த கிழக்கு என்கிற திசையை அது கரெக்டாக காட்டுது. மற்ற நாள் வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு. அதே போல் மறைகிறதோ தென்மேற்கு அல்லது வடமேற்கு. ஆனால் இந்த நாளில் கரெக்டாக அந்த கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. இதே அடிப்படையில் தஞ்சாவூரில் கோயில் கட்டுறதை நம்ம பார்க்குறோம். ராஜராஜ சோழன் கட்டின கோயிலை பார்த்தீங்கன்னா அதுவும் நடு பகலில் அந்த நிழல் வந்து கீழே விழாதான். அந்த அளவுக்கு அந்த கோயில் அமைப்போட கட்டியிருக்கிறாங்களாம். இன்னும் காந்தி மண்டபத்தை சொல்லுவாங்க, அக்டோபர் 2ஆம் தேதி அந்த சூரியன் உடைய ஒளி கரெக்டாக அந்த அஸ்தி வைக்கப்பட்ட இடத்துல விழுவதாக சொல்றாங்க. அந்த சூரியனுடைய நகர்வுகளை கரெக்ட் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணி, அப்போ அந்த நாட்களிலேயே உள்ள மனிதர்கள் வந்து ஒரு மிகுந்த அறிவுள்ளவர்களாக ஞான உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் ஆக்கி சொல்லுவான், உன் சுய புத்தியின் மேல் சாயாத, ஆண்டவர் தருகிறார் ஞானம். ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார். கடவுள் ஞானத்திற்கு ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுவதில் தான் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு கடவுள் பயம் குறைஞ்சிருது. கடவுள் பயமே இல்லையே, யார்கிட்டையும் கடவுள் பயம் இல்லை. ஒருவேளை நம்ம இன்னைக்கு பஸ்ஸில் ஏறுறோம், நைட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோன்னு வைங்களேன், டிரைவர் முழித்திருந்து வண்டியை பத்திரமா கொண்டு போகிறார். நாம் வண்டியில் ஏறி கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணசந்துருதோம். யாராவது இறங்கும்போது டிரைவருக்கு நன்றி சொல்லிட்டு இறங்குறோமா? நாங்கள்லாம் தூங்கினோம், நீங்கள் தூங்காமல் எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களான்னு யாராவது அந்த வண்டியில் பயணம் செய்த 40 பேரில் யாராவது ஒரு ஆள் சொன்னால் கூட அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இன்றைக்கி நாம் அப்படி தானே செய்கிறோம், நன்றி இல்லாதவங்களாக ஓடுறோம். காலையில் 6 மணிக்கு விழித்தோம்னா 6லேருந்து சாயந்தரம் வர ஆண்டவர் எவ்வளவா நம்ம பாதுகாத்தார். அல்லது இரவு நம்ம படுக்கைக்கு செல்லும்போது படுக்கையிலே உயிர் பிரிந்தால் என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த மறுபடியும் ஆயுசுனால கூட்டி தந்திருக்கிறார். காலையிலே எழுந்து நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதே போல் மாலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு, ஒருவேளை ஆலயம் தூரமாக இருந்தாலும் வீட்டில் நம்ம குடும்ப ஜெபம் என்கிறது மூலமாக நம்ம முழங்கால் படியிட்டால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன். ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் இருந்தவர், இருக்கிறவர், அவர் வருகிறவர். அதனால் நம்ம எந்த இடத்துலையும், எருசலேம் அல்ல, எருசலேம் மட்டும் இல்லை, மலை எந்த இடத்துலையும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு அன்றைக்கே ஆண்டவர் சமாரியா ஸ்திரீகிட்ட சொன்னார். அதனால் நம்ம ஆண்டவரை தேடுவோம். இப்படிப்பட்ட அதிசயங்கள் செய்கிறவர் கர்த்தர். சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்க செய்தார் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு. அதே போல் கடிகாரத்தை பின்னோக்கி ஓட செய்தார் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு. இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற போது நம்ம ஆண்டவரை மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அவர் என்ன சொல்வார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்ம எல்லாம் அவருக்காகத்தான் படைத்திருக்காரு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாமே நன்றி நன்றி என்ன ஸ்தோத்திரம் என்று வருமானா வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்த ஒரு பிற சமயத்திலிருந்து கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய வாயில் அடிக்கடி கர்த்தர் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் பிறவியிலேயே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்படுறோம். ஆனால் அப்படி வெட்கப்படக்கூடாது. நீ வெட்கப்படுவதில்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அற்புதங்களை அதிசயங்களை இந்த ஜீரோ என்ன ஒரு நிழல் இல்லாத ஒரு நாளை ஆண்டவர் உருவாக்குறாரு. அன்னைக்கு சொல்றாங்களா, ஆலயங்கள்ல கூட்டங்கள் இருக்கு, ஆலயங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் இருக்கு, ஆலயங்கள்ல செய்திகள் இருக்கு. ஆமா. ஆனா ஆலயங்கள்ல ஆண்டவரை பற்றிய அறிவு பயம் இல்லை.
அவன் இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை ஆண்டவர் நடத்தி காட்டுறாரு. இருக்கிற அதுக்கு பிறகு மக்களுக்கு வந்து அந்த கர்த்தரை குறித்த பயம், கர்த்தரை குறித்த ஒரு உணர்வு வந்து தேடல் எல்லாமே குறைவா தான் இருக்கு. கூட்டங்களுக்கு குறைவில்லை. மகிமை டிவியில் காலையில் ஒரு நாள் 7:10 அந்த மகிமை நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, யோபுடைய 12வது அதிகாரத்தில் உள்ள பகுதி எடுத்து சொல்கிறாரு, மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை. என்ன அதைத்தான் ஏசாயா சொல்கிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏசாயா காலத்திலிருந்து அந்த உணர்வு இன்றைக்கு வரை தொடருது. ஆமாம், அப்படிதானே இருக்கிறோம். என்ன ஆலயத்தில் ஆராதனை நடக்கு, நம்முடைய சொந்த பேச்சுக்களை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி செய்யவே கூடாது. ஆலய ஆராதனைகள் அந்த டைமில் ஒரு வேளை 7 to 7:30 ஆராதனை டைம், அல்லது காலையில் 5:30 ஆராதனை டைம்னா முடிந்த வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை தூரமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டிலையே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எப்போ வேணாலும் நம்ம காலையில் 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ குடும்பமாக இருந்து, ஏசாயா சொல்ல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர முடியாது. நாம் அந்த உணர்வு அந்த இந்த சிந்தனை இருந்தாலே போதும், வேற எல்லாம் சிந்தனையோடையே நம்ம ஆண்டவரோட உறவாடிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸில் பயணம் செய்தாலும் சரி, நம்ம சங்கீதங்கள் தெரிந்த சங்கீதங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம், தெரிந்த பாடல்களை உச்சரித்து கொண்டு இருக்கலாம். ஒரு சார் சொல்லுவார், உட்ரோல்சன் ஒரு சார் உண்டு, இறந்து போயிட்டார், லப்பேடு. சரி, லப்பேடு உட்ரோல்சன் சார். அவர் அடிக்கடி என்னுடைய ஆசிரியர், அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இது, எப்போ நீ பஸ்ஸில் போகும்போது பைபிள் வசனங்களை சொல்லிட்டே போ. சப்போஸ் உனக்கு அதில் சொல்லி தெரியலன்னா தெரிஞ்ச பாட்டு, நிறைய பாடல்கள் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பாடல்கள் வந்து தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் உன் மனசுல நல்ல பாடல்களை பாடிட்டே போ அப்படி சொல்லுவார், அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். உச்சரிக்கணும், அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அதனால அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாகணும். நம்முடைய ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியே இந்த நாட்களில் ஆண்டவர் எழுப்பி தரணும். அதுக்காக கர்த்தருடைய சமத்தெல்லாம். சரி, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் டிவி முன்னாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும், செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வீட்டில் எல்லாரும் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. என்ன அப்போது பாகமாக 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நீ நிற்கிற போதும் நடக்கிற போதும் படுத்திருக்கிற போதும் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ படுத்துக்கிட்டே இருக்கிறவங்க சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, மகிமை டிவியில் ராத்திரி பழைய பாடல்கள்னு ஒன்று போடுறாங்க, அது எத்தனையோ பேர் விருப்பமாக கேட்குறாங்க, நிறைய பேர் விரும்புகிறாங்க. என்ன அப்படியே அவங்க படுக்கையில் இருந்துகிட்டே அந்த பாடலை கேட்குறாங்க. சிலருடைய அதில் அந்த அந்த பாடல்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. ரெண்டாவது ஒண்ணுமே இல்ல, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே மனசுக்கு ஒரு இதமா இருக்கிறது. ஒரு கவலை இருந்தனா, ஒரு கஷ்டம் இருந்தனா அந்த அதை பத்தி மறந்துருந்தோம். அந்த பாடலுடைய வார்த்தையில அவைகளை மறந்துடும். சமாதானமான தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு மனசுல ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்குது. பாட்டு அந்த காலங்களில் தாலாட்டு பாடல் அப்படின்னு இருந்தது. அம்மா ஏன் பாடி தூங்க வச்சாங்க, அப்பா நம்மளை பாடி தூங்க வச்சாங்க. இப்படிலாம் நம்ம பெற்றோர் பாட்டு பாடி நம்ம தூங்க வைக்கிறாங்க. அதே போல் அந்த பாடல்களை கேட்டோன்னு நிறைய பேருக்கு அமைதியான இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்குறார். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிக்கணும். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்காக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைத்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களில் படைத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடந்த 18ஆம் தேதி அன்று ஆண்டவரே சூரியன் நிழல் இல்லாத ஒரு நாளை காண்பித்ததாக செய்தித்தாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். மற்ற தினங்களிலே அது வடமேற்கிலோ அல்லது தென்மேற்கிலோ வடகிழக்கிலோ தென்கிழக்கிலோ ஆண்டவரே அது உதிப்பதாக அது மறைவதாக நாங்கள் பார்த்தாலும் அந்த நாளிலே குறித்த ஒரு நாளிலே அது சரியாக கிழக்கு திசையில் உதித்து மேற்கு திசையில் மறைந்ததாக செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே இவைகளையெல்லாம் பார்க்கும்போது உடைய படைப்புகளின் மேன்மையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். வானங்கள் கர்த்தருடையவைகள் என்று சொன்னபடி ஆண்டவரே சூரியனும் சந்திரனும் ஆண்டவரே நட்சத்திரங்களும் அதிலே பிரகாசிக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே இவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்கள் இவ்வளவு வெளிச்சத்தை பகலிலோ அல்லது இரவு நேரத்திலோ இவ்வளோ அருமையான காட்சியை நாங்கள் காண முடியாது ராஜா.
எங்களை ஒளியின் பிள்ளைகளாக உலகத்திற்கு வெளிச்சமாக நீர் வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, கர்த்தாவே, ஆலய ஆராதனைகளை நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக, அது காலையில் எப்பொழுது ஆலயமணி ஒலிக்கும் என்று சொல்லி, அல்லது மாலையில் எப்பொழுது ஆலயமணி ஒலிக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆவலோடு ஆர்வத்தோடு ஆண்டவரே சமூகத்தை தேடி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னுடைய குடும்பங்களிலே. ஒருவேளை ஆலயம் தூரமாக இருக்கிறது, நடக்க முடியாது, அழைத்து செல்வதற்கு ஆட்கள் இல்லை என்றாலும் வீட்டிலே அமர்ந்து இறைவனை தேடும்போது இறைவன் அங்கே வருகிறார். என் பிள்ளைகள் என்னுடைய நாமத்தினாலே எவைகளை கேட்கிறார்களோ அவைகளை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே பயணம் செய்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, உண்மையாய் நாங்கள் என்னுடைய கடமைகளை செய்தால் அங்கே இறைவன் இருக்கிறார். பயணங்களிலே இறைவனை நினைத்து சென்றால் சுகபத்திரமான யாத்திரையை கர்த்தர் தருகிறார். தொடர்ந்து எங்களோடு இருக்கக்கூடிய நாட்களாக ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு உறவாடுகின்ற நாட்களாக மீதியான நாட்களை நாங்கள் செலவிட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும். ஆப்கானிஸ்தானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய இவருடைய நிகழ்ச்சிகளை நம்ம செய்தி தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கு செய்தியில் வந்திருக்கிற நேற்று செய்தியில் ஆவணங்கள், ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகங்கள் சூறையாடப்பட்டு ஆவணங்கள் கார்களை எடுத்து சென்றனர். இதில் என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளையாவது காப்பாற்ற துடிக்கும் மக்கள். காபூல் விமான நிலையம் மட்டும் இன்னமும் அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கிருந்து மட்டுமே வெளிநாட்டவர்கள் அவர் சொந்த நாட்டிற்கு மீட்டு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் வெளியே தப்புவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மக்களும் வெளியில் போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சரி, கலவர பூமியாக இருக்கும்போது இருக்க முடியாதுல்ல. ஆமாம், மிகுந்த கலவரமாக இருக்கிறது. அன்றைய நம்மோட அன்றைக்கு ஒரு செய்தியில் போட்டது, விமானத்துக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, 600-700 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ அந்த விமானத்தில் வெளியே உட்காந்துருக்குறாங்க, மேலே உட்காந்து தொங்கிட்டு போய் 2 பேர் விழுந்திருக்கிறாங்க. அப்போ அது உயிரை காப்பாற்றணும். நம்ம ஒரு மிகுந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை, ஒரு நெருக்கடியான நிலை, மக்களுக்கு வந்து அங்கே ஒரு அச்சத்தோடு பீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எப்போ என்ன நடக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கிறது. இதுக்கு நாம் இந்த நாட்களில் நம்மால் முடிந்தது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஆப்கானிஸ்தான் சமாதானத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய சொந்த உறவினர்கள் நிறைய இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிந்த உறவினர்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா மாறிடுச்சு. அதனால் இந்த ஒரு காரியங்களுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் பொதுவாக சொல்லப்போனால் நம்முடைய சூழ்நிலை தான் ஒன்று, நம்முடைய கிராமம் அல்லது நம்முடைய மாவட்டம் அல்லது நம்முடைய மாநிலம், இதுதான் நமக்கு அமைதியை திறமை ஒழிய நம்ம திரையிடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு மோகத்தில் ஓடுறோம். அந்த சூழ்நிலைகள் எப்போது எப்படி மாறும் தெரியாதுல்ல. இன்னைக்கு அமைதியாக இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே நம்ம அங்கே எதிரியாகத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விருந்தினராக நம்ம கூப்பிட்டுட்டு போவாங்க, நம்முடைய சேவைகளை பயன்படுத்துவாங்க, நம்முடைய படிப்பை பயன்படுத்துவாங்க, நம்முடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி, அல்லது ஒரு வேளை கரும்பு எடுத்துக்கிடுங்களேன், கரும்பு சாறு பிழிகிற இடத்துல பாருங்கள், இந்த கரும்பை மிஷினுக்குள்ளே கொடுத்து சாறை எடுத்த பிறகு அந்த சக்கையை தூக்கி தூர போடுறோம். அதே போல் தான் நம்முடைய சக்கையை நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க. நம்முடைய இன்றைக்கி படித்தவர்களெல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு தான் போகிறோம். படித்தவர்கள் சென்னைக்கு அல்லது மும்பைக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ இப்படி தான் நம்ம மோகம் இருக்கே ஒழிய நம்முடைய ஊரில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இங்கேருந்து என்னிடத்த சம்பாதிச்சிட போகிறேன், நீ 10,000 ரூபா சம்பாதிப்பியா, நான் 1 மணி நேரத்தில் 10,000 சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போனவங்க இதே ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கேருந்து கூப்பிடுறாங்க, இந்திய தூதரகங்களை நோக்கி ஓடுறாங்க. அவங்க தலிபான்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி. அவங்க குண்டு போடும்போது அது பெண் மேலே விழுதா, ஆண் மேலே விழுதா, குழந்தைகள் மேலே விழுதான்னு தெரியவா செய்யும். யாரையும் அது பாதிக்கலாம். அதே போல் அது இந்தியனா, அது அமெரிக்கனா, அது ஆப்கான்கள் உள்ளவன் தானா அப்படிங்கிறது. வன்முறைன்னு வரும்போது, வன்முறை கலவரம் அப்படின்னு வரும்பொழுது யார் பாதிக்கப்படுவான்னு சொல்ல தெரியாது. குழந்தையா இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும், அவ்வளோதான், அமைதியாக வரணும். அந்த தாலிபான்களோ அல்லது ஆப்கானிஸ்தான் அரசியல் கட்சிகளோ யார் ஆண்டாலும் சரி,
அந்த இடம் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அமைதியாக சமாதானமாக மக்கள் வந்து இருக்கணும். ஆமாம், இருக்கிற இடத்துல அமைதியை கர்த்தர் தரணும். ஆண்டவர் அமைதியை தருகிறவர். அவர் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதபடி அந்த ஆப்கானிஸ்தானத்தில் அமைதி நிலவுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த இடத்துல அமைதியை தருவார். அதிசீக்கிரத்தில் அவங்கள மக்களெல்லாம் என்ன எல்லா இடத்துலையும் கலவரங்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை இல்லாமலாம் இருக்குது. விவசாயிகள் போராட்டத்தை பாருங்கள், எத்தனை மாதங்களாக நடக்கு. யார் அதை கண்டுக்கிட்டா? பாவம், அவங்களும் குளிர்னும் பார்க்காம எல்லாம் மறைச்சிடுறாங்க. என்ன அதனால ஒரு செய்தி வரும்போது இன்னொரு செய்தி மறைஞ்சிருது இல்லை. இப்போ நமக்கு முன்னால் நிற்கக்கூடியது ஆப்கானிஸ்தான். மற்ற செய்திகள்லாம் பின்னால போயிருது. ஏன்னா இதான் இன்னைக்கு பெரிய வன்முறையா வந்து நிற்கிறது பாருங்க. இந்த பாராளுமன்றம் நடந்துச்சு, எத்தனை நாள் நடந்துச்சு? ஒரு நாளாவது கொஞ்சமாக 1 மணி நேரமாவது ஒரு அமைதியாக அமர்ந்து திட்டங்களை திட்டினாங்களா அப்படின்னா இல்லை. அவன் இவனை குறை சொல்லுதான், இவன் அவனை குறை சொல்லுதான். இதுதான் நடக்க ஒழிய அங்கே இவ்வளவு பணம் செலவழித்து அந்த பாராளுமன்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுது. அவ்வளோ வீணாக போகுது. அப்போ படித்தவர்கள் கூட இப்போ இந்த மாதிரி சட்டமன்றங்களுக்கு சட்டசபைகளுக்கு போனாலும் அங்கே குழப்பத்தை தான் பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் போனாலும் குழப்பத்தை தான் பார்க்குறோம். பாஸ்டேட் கமிட்டிக்கு போனாலும் குழப்பத்தை தான் பார்க்குறோம். எங்கே போனாலும் குழப்பமாக தானே இருக்குது. வீடுகளுக்குள்ளேயே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா கர்த்தர் இல்லை. எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரோ நிச்சயமாக அந்த இடத்துல அமைதி இருக்கும். கர்த்தருக்கு பயந்த பேச மாட்டோமே. ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னா அங்கே நம்ம வார்த்தை வராது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போது அன்றைக்கு யோசேப்பு சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு உணர்றான். அதனால் அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்த ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டு வர்றதை பார்க்குறோம். பேதுருவை விடுவிக்கிறார், பவுலை விடுவிக்கிறார், கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர். ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அமைதியை தரும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அந்த இடத்துல அற்புதங்கள் நிகழும். ஜெபிப்போம். சமாதானத்தின் காரணராக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே அந்த நாட்டிற்கு தேசத்திற்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்கே வாழுகின்ற மக்கள் ஆண்டவரை பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற கலவரம், வன்முறைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நல்ல சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தாலிபான்களுடைய அந்த வெறித்தனம், தாலிபான்களுடைய அந்த ஒரு மிகுந்த அக்கிரமம் நிறைந்த சிந்தைகள் இவைகளெல்லாம் மாற்றி ஆண்டவரை ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடைபெறவும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கவும் ஆண்டவரை நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படியாக உலகத்தில் ஆங்காங்கே நடைபெறுகின்ற சமாதான குறைச்சலுடைய நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாடுகளில் பல தேசங்களில் ஆண்டவர் இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிகிறீர் சுவாமி. தேவன் தாமே இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு ஒரு சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக சமாதானத்தை ஆண்டவர் விரும்புகிறவர். குடும்பங்களிலே சமாதானத்தை தந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகிமை மகிமை